நாகூரம்பு சூந்த மலையா சூந்த மலையா நாகமலையா தோகம் மலை அந்த வீரமலைய சோங்கிலியே விளையாடும் மன்னருகோல் அன்னருகோம் வீரமலைய சோங்கிலையே வீரமலை சோங்கிலியே விளையாடும் மன்னர்களே அன்னர்களே வீரமலை சோங்கிலியே வீரமலைய சோங்க விட்டே விளையாட வரும் மன்னராகி தம்மோகோம் வீரமலைய சோங்க விட்டே வீரமலை சோங்க விட்டே விளையாட வரும் மன்னா வீரமலை சோங்க விட்டே கேளவடிய மரகமே மக்களுக்கு ஒத்துழைக்க வேணும் மன்னா வேணும் அம்மா கேளவடிய மரகமே எங்களுக்கு கூட்டகாலே நீ எழுது நீ எழுது கேட்டாலே ஐயங்காதே எங்களுக்கு கூட்டாலே ஐயங்காதே உண்மைய நவகாலே நீ எழுது நீ எழுது கூட்டாலே ஐயங்காதே தமிழ்நாட்டிலே நீ ஏதோ வேணும் அம்மா நாவாலை ஐயனுங்காதே நாவாலை ஐயனுங்காதே தமிழனிலே நீ எழுது நாவாலை ஐயனுங்காதே ஓடி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மலகே பாடி வைத்த என் குருவே மலனாலே பத்தி என்ன சமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் இப்ப எந்த முகம் நாங்க முக்கால் வளங்கள் வந்து முடி வழங்கி சென்றோ முன்னே வந்து எல்லோ இந்த பிரகாரம் தானே எங்க வளநாட்டுக்காரன் வரகுண்ணா பெருங்குடியார் நித்தம்மாயிரம் பிளவுக்கு நீதியுள்ளோம் எங்க பொன்னரு சங்கருமே அசாமி ஒர்க்களத்தே அண்ணன்மார் சாமிகளுக்கு எதிரியே யாரும் இல்லை என்று எண்ணுகிறேன். காரண சாமிகளுக்கு வயது 16 தொடங்கியது. அந்த நேரத்தில் வெப்பள கும்பன் விருது பெற்றாலே எதிரியாக வருகின்ற பொழுது தங்கச்சி எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் அண்ணன்மார் சாமிகள் வளநாட்டு வாளியில் அடையாளம் சோதனை எல்லாம் வைத்துவிட்டு பன்னிமேல் சண்டையில படையெடுத்து வந்து கும்பமேல் சண்டையில கூட்டமிட்டு வந்தார். அப்படி கூட்டமிட்டு வந்து காரான சாமிகள் அந்த வீரமல காட்டிலே பன்றிய குத்தி பங்கு கரியானது போட்டு கும்பல குத்தி கூறு கரியானது போட்டு அந்த வீரமல காட்டிலே வேட்டையாடி வருகின்ற பொழுது
பன்றியானது வீரங்காலுக்கு அவையக்குரல் கொடுத்து மாண்டமடைந்தது. அந்த நேரத்தில் வேண்டு படைகளானது மூன்று தந்தர வழியிலே பண்டை தலையானது வாங்கிட்டு போய் சாரோட பாடுகிறாங்க. இதை கண்ட காராளசாமி ஓடகடி சங்கர் தானே வேடு படைகளை எல்லாம் விட்டு சங்கரிக்கின்ற பொழுது சங்கர் கை சுவந்து மெய் சுவந்து கடத்த மொழிதான் சொன்னார். ஆனால் 16 ஆண்டு காலமாக நீ என்று சொன்னால் நீதிகள் குறையாத பிரகாரமாக ஆட்சி பரிவாரம் செய்து வந்த என் பொன்னாமல சாமியானவர்கள் தம்பிக்கு ஒரு ஆபத்து வந்த ஒருபாடு பார்க்கலாம் சொல்லி அந்த 10 துலாம் பொருள் வரவுடைய ஏடயத்தை எடுத்து வேடுபடைகளை விட்டு சங்கரித்தார். அப்ப எப்பெருமா மாயவர் அசரகரி வாக்காளர் கொடுத்தார். வேடுபடை மறிய வேணும் என்று சொன்னா வீரங்காலை விட்டு நான் செபக்கமாக ரத்தங்களை சூறையாட வேணும், காலிய புடிக்கு தலகுப்பறிய வேணும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். அதன் பிரகாரமே உண்ணாமலசாமி காளியுடைய ஆலயத்திலே வந்து காலிய புடிக்கு தலகுப்பறை எறிஞ்சார். விட்டுனார் வீரலங்காலை ரத்தங்களை நாள் சிவக்கமாக வீசி இருக்கின்ற பொழுது வேடுபடைகள் மடியதும் இந்த நேரத்தில் ஒரு கற்பஸ்திரி ஓடி ஒடியாந்து அடே மொட்ட கம்பதுங்கிற முரட்டு வெள்ளாள பையனை என் கணவனை கொண்டிருக்கலாம், நானோ கர்ப்பஸ்திரியாக இருக்கிறேன், நான் நாளைக்கு மக்களை பெற்றெடுத்து கூட போர்க்களத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லையிலே பொன்னாமலசாமி யாராக இருந்தாலும் சரி ஆம்பளம் உங்களை குஞ்சு குழந்தை மட்டுமல்ல கற்பஸ்திரி கண்டா கூட கத்தி முனையால கருவை அறுத்தார் பொன்னாமலசாமி. இப்படி எல்லாம் கருவை அறுக்கின்ற பொழுது வேண்டுவர் வர்க்கத்தையே வெற்றி கருவறுத்தார் பொன்னாமலசம் வீரமல சோழன். அந்த நேரத்தில் ஒரு கற்பஸ்திரி காலில் விழுந்து விழுந்தார். ஆனால் சுவாமி ஒரு அரசுக்கு அரசு ஆட்களிக்கம் செய்யலாமா, என்னைய ஒருத்தையை மட்டும் விட்டு வைங்க சாமி, என் வர்க்கம் தலையற்று என் காலிலே விழுந்து விடுகின்ற பொழுது அப்ப சொன்னார் பொன்னாமலசாமி சரணம் என்ற பெயர்களுக்கு மரணம் ஒரு காலம் இல்லை, தஞ்சம் என்ற பெயர்களுக்கு பஞ்சம் ஒரு நாள் இல்லை, பிழைத்து போங்கள் என்று உயிர் பிச்சை அழைக்கின்ற பொழுது அந்த கர்ப்பஸ்திரி அப்ப வாக்காளர் கொடுத்தார். என் மறுக்க வழியாமல் நீங்களானே என்னை ஒருத்தியை விட்டு வச்சதுனாலே வருடம் ஒரு முறை வாழ உழைக்க உள்ள ஒரு உயிர் பலியாளர்களுடைய உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கானது கொடுத்தார். அதன் பிரகாரமே காராளசாமிகள் வீரவன காட்டிலே வீர போர் செய்து வெற்றி முரசு கொட்டுகிறாங்க. வெற்றி முரசுகளானதை கொட்டி வீடு திரும்ப ஆயத்தமாகிறாங்க. அந்த நேரத்திலே இந்த படுகளை காட்டுறதான ரத்தாறு வெறுக்கிறதோடு அப்ப ரத்த கவர்ச்சியான தெய்வலோகம் அடிக்கிறது. தேவர் மூவர் யாவரும் வந்து வேடிக்கை பார்க்கிறாங்க வீர மலையின் மீது இருந்து. இந்த நேரத்தில் காராளசாமிகள் கத்திகாரியம் எல்லாம் கலவைட்டு போறான்னு வருகிறாங்க. அப்போ ரத்த சுபாயம் கோணகடி சங்கர் வேடிக்கை பார்த்தாங்கள தேவர் மூவர் யாவரும் அவங்கள பார்த்தோன்னே கத்திக்கு இரவத்தலை கைலங்கிரி கொள்ளை வாளுக்கு இரவத்தலை வரி வந்து வரையில சொல்லி சங்கர் கத்திய உடை கரணம் பாய்ந்தார். அந்த நேரத்திலே தேவர் மூவர் யாவரும் அஞ்சி பயந்து போய் சிவனிடத்திலே முறையிட்டார். இதன் தெய்வ சபையானது ஓடுது. அப்ப சீம கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது அண்ணன்மார் சாமிகளுக்கு தாமரை வாங்கி வந்த வரவன்னு சொன்னா வயது 16 முடியும் தருவாயிலே இருக்கிறது. இப்ப சென்றா அழைத்து வரலாம், இல்லையா அண்ணன்மார் சாமியில் அழைக்க முடியாது, அவர்களுக்கு என்று 16 சொல்லி கட்டளை பிறப்பித்தார். அந்த நேரத்தில் ஈஸ்வரன் தான் எம்பெருமா மாயவரை கூப்பிட்டு மைத்துனா நீங்க தானே உயர தாமரைக்கு வாங்கி கொடுத்தீங்க, தங்களுடைய சங்கு ஓப்பாளப்பட்டி வாங்கி கொடுத்தீங்கல்ல, நீங்களே போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். அதன் பிரகாரமே எம்பெருமாமாயவர் வீரமலக்காடு வந்து வன்னி மரம் உண்டு செய்து வச்சு அண்ணமார் சாமிகள் வரும் வழி பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து கத்திகாரியமானது கலவுகின்ற பொழுது எம்பெருமா மாயவர் பார்த்தார். என் கட்டக்கிழங்காக காரணியன் கோகலங்களின் சங்கருக்கு கையால கணை கொடுத்தா கணம் குறைஞ்சு விடும், ஆனால் முள்ளால கணை கொடுத்தா முக்திகள் குறையும் சொல்லி தன்னுடைய கருப்ப கிணையை கைப்பெரும் அம்பாக்கி சங்கர் மேல் போன மல்லியப்பூ கணை கொடுத்தார் மாயவர். அப்படி கணையானது கொடுக்கின்ற பொழுது அந்த அம்பு வந்து உருமான சொல்லுவற்று சங்கருக்கு ஒரு இலை அந்த போச்சு. அப்ப இலை அப்படியே நெகிழ் ஆடுது. இது கண்டா அண்ணாக பெரியண்ணா இந்த 16 ஆண்டு காலமாக நம்ம எத்தனையோ போர்கள் செய்திருக்கிறோம். இன்றைய தினமானது எவனோ ஒரு கோல பாருங்கண்ணா இள மரவழியும் தலைமரமாக என்னை ஒழிச்சிருந்து அப்படி போட்டானுங்கண்ணா என்று சங்கர் ஆயுள் உதிச்சார். அப்ப சொன்னார் பொன்னாமலசாமி, அப்பா தம்பி சங்கர் ஒரு இளதே இருந்து போச்சு, இதற்காக நீ இப்படி அழகலாமா என்று சொல்ல, அண்ணா
காயப்படாத மேனி காயப்பட்டு போச்சு, எனக்கு விண்ணப்படாத மேனி விண்ணப்பட்டு போயாச்சுங்கண்ணா. இறையந்தா வேற குறையந்தா வேற யாருன்னா நான் அந்த வீரவளக்காட்டுல வீரவளமாக மாண்டுபடிய போறேன்னு சொல்லி சங்கர் உட்கோர கோபத்துல வட்ட விரிச்சு விட்டு பவனியை வந்து வடக்கு முகம் நோக்கி வைகுண்டம் பார்வையிட்டு என் கோடடி சங்கர் அந்த வீரவளக்காட்டுல தானே கூட பிறந்த கத்தி ஒக்கரமணி வாழெடுத்து பிறந்த கத்தி செல்வமணியே சங்கர் கத்திய நிறுத்தி வச்சு களத்துயரமாச்சார். சங்கர் அப்படி மாண்டு மடிகின்ற பொழுது அத்தவெல்ல மடைகள் தானே நஞ்சனீர் உண்டு தானும் மாண்டு மடைந்தது. அத்தவெல்ல மடைகள் மாண்டு மடிகின்ற பொழுது என் பூர்ணபுரத்த மன்னாமலசாமி தானே தம்பிக்கு பக்கமாக வந்து அடம் இரவாகு தங்கச்சி என்னை எவ்வளவோ நடத்தும் கேட்காம அந்த விகவளக்காட்டில் வந்து என் தம்பியை இப்படி கொட்டி கவர்த்து விட்டனே தம்பி சாம்புகா என்ற பொன்னாமலசாமி தானே ஐயோ தோட்டுக்கு தோட்டுக்கு தோடு இழந்தேன் ஜோடி இழந்தேன் ஐயோ நான் எத்தோட புறப்பேன் புறப்பேன் நான் இழந்தேன் அப்போ நான் இழந்தேன் நான் இழந்தேன் நான் இழந்தேன் ஐயோ நான் ஈடு இழந்தேன் ஈடு இழந்தேன் இந்த வீரவளக்காடு வேட்டைக்கு வந்த இடத்துலதானே இப்படி தம்பி இறந்து விட்டனே ஐயோ தம்பியத்தான் தம்பியே நான் இழந்து இப்போ நான் இழந்து சமூகமைய தரணி வட்டம் தரணி வட்டம் மால்வருண்டா மால்வருண்டா தம்பியே ஆள முடியுமா உடன்பிறப்பை நான் வந்து இனி உலகபதி ஆளவனப்பா பண்டிகை வந்த பக்கம் பலிகள் வந்து நேர்ந்து கும்பன வந்த பக்கம் உழைக்கலமாக நேர்ந்து விட்டாரு நானும் தம்பிக்கு பக்கமாக மாண்டுபடிய போறேன் ஜாபுகா என்று பத்தான பலம் கிடைத்த வாரமுடி பொன்னகன்தானே தம்பிக்கு இடதுபுறமாக வந்து தானும் பட்ட விரிச்சு விட்டு பவனையே வந்து என் பொன்னாமலசாமி தானே அந்த கத்தி நிறுத்தி வச்சு பொன்னர்கான தூயிரம் மாச்சாரே அண்ணன் வாழும் நிறுத்தி வச்சு வல்லுயிரே
பொன்னாரப்படி ஆண்டு வருகின்ற பொழுது எங்க ஆறாம் பரிசு பெற்ற காரணிய வீரபாகுதானே ஐயோ எங்க மீமரும் காமரும் பில்லடக்கும் வந்த மாதிரி 22 பேரும் ஆண்டு விட்டார்களே நான் இதனால் இதுவரைக்கும் அவைகளிடத்தை அண்டி பொழைச்சு உப்பு காய சாப்பிட்டுருக்கிறனே நான் மட்டும் வளநாடு போனா அதுக்கான தங்கச்சி வந்து அண்ணமாரி என்ன சொல்லுவேன் என்ன சொல்ல முடியும் அங்காகட்டு எப்படி சொல்ல முடியும் மாண்ட பக்கம் 4 மணி மாண்டு படிய போறேன் தட்டு படிஞ்ச பக்கம் தற்காக படிய வேண்டும் சொல்லி என் வீரமாக சாம்பகனம் தானே அவைய கும்பிட தூதிவிட்டு அன்னமாசாமிய கால்நாட்டுக்கு பக்கமாக வந்து நானே திரும்பக்கோணானது வெற்றி வச்சு 60 அடி பின்பு தொச்சு 70 அடி செல்வாச்சு அப்ப வீரபாக சாம்பகனம் திரும்பக்கோல விழுந்து சாம்பகனம் ஆண்டு படிச்சான் வீர வழக்காட்டில் அப்படி சாம்பகனம் ஆண்டு படிக்கின்ற பொழுது இந்த சோழாங்கி மூலியானது வானம் பார்த்து உடைகிட்டு சோழாங்கி மூலியும் ஆண்டு படுகிறது அன்னமார் சாமிகள் நீலவேணிகள் ஆபாயமாக விழுந்து தானும் ஆண்டு படுகிறது அப்படி படுகின்ற பொழுது வீரவழக்காடு நிசப்தமானது அப்ப எம்பெருமாயவர் இந்த உயிரையெல்லாம் அப்படி தலைத்தார் தங்கச்சி முடியில் அழைத்து வைத்துவிட்டு மந்திரப்படுத்த மகாமணித்துறையை கூப்பிட்டு இந்த பட்ட படுகளத்திலே காவல் கடினமாக இருக்க வேண்டும் தங்கச்சி வந்து அன்னமாரை எழுப்ப வரைக்கும் இந்த படுகளத்துல ஒரு ஈயர்மை கூட தீண்டாம அன்னமார் திரேகம் வேணி அப்படியே விண்ணப்படாம இருக்க வேண்டும் இதுக்கு நீதான் பொறுப்பு என்று படுகளத்திலே மகாமணித்துறையை காவல் வைத்துவிட்டு அப்ப எம்பெருமாமையவர் தானே யாரைக்கு அருமாறுந்தே மாயவர் அள்ளியே விட்டெறிந்தே தோலைக்கு அருமாறுந்த தூக்கியே கையை காட்டி காட்சி அளித்தார் எம்பெருமாயவர் அப்படி இருக்கும் அந்த மட்டோரம் கோட்டை வழங்கி வந்தார்கள் தானே புறவி அம்மா அதனை புறவியே மணிப்பெண்ணுக 32 வாங்கிமார் பெண்களும் தங்கோட தொட்டிலை வளர்க்க வச்சு எங்க தாதிமார் பெண்ணுக தங்களுக்கு தானே தாமி தாராட்டு பாடி எல்லோ தங்கச்சியே
தங்கன் தனிமையிலி இப்ப துள்ளி ஏந்த ஒரு துய்யோ என கண்டேன் அழகி ஏறந்தார் அம்மாவே மேலே எழுந்து அரிசி அடிக்கிறா அது எனக்கு மூக்கியா எனக்கும் மும்மோடும் செங்கும் மாறோ தாரிக்கு தரியாதையானோ கமல பெண்ணுகா ஐயோ கொஞ்சம் தூரிய நிறுத்துங்கடி என்னங்க மணி இப்பதான் ஆட்டுங்கடி நீங்க நிறுத்துங்கடி என்னங்க மணி ஆச்சு அது ஓடிகளா என்றும் இல்லாமல் பாருங்களடி எங்க வேட்டைக்கு போன எங்க அண்ணமார்களுக்கானது ஒரு விண்ணம் வந்து சேரும் போலையும் பன்னியினும் ஓட இடத்திலேயே கண்ணமார்களுக்கும் பழுது வந்தனே அந்த மாதிரியும் நான் தானே அரிசி அடிகளா நெஞ்சாக ஆகாத சொப்பனங்களும் பொண்ணாத கனவுகளையும் கண்ணமாருக்கு அவசரத்தோடு எங்க தங்கம் தனிமையில்தானே ஐயோ இது போரண்டாரே என் கண்ணா மகன் கட்சி அண்ணார் அண்ணா நம்மாரே ஐயோ சரிங்களா அம்மா தங்காயி கனவு கிட்ட இருக்கிறனே என் கண்ணமார்கள் என்ன காணமே வந்துருவாங்க இருங்க உங்க அண்ணமார்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அல்லங்க வீமரம் காமரம் வெள்ளடக்கும் அண்ணமார் இது சொன்னா கட்டியோ கையெடுத்தா கனத்தபடியெல்லாம் பின்டாக்குமே ஈட்டியோ கையெடுத்த எத்தபடியெல்லாம் பின்டாக்குமே இந்த அண்ணமார் சாமிகளுக்கு கத்திக்கு எதிர்மில்ல கருமலைக்கு தீங்கு கிடையாது ஈட்டுக்கு ஈடுமில்ல அவைய கூட எதிர்பார் ஆறு கிடையாது அவைகளுக்கு எப்படியம்மா ஆபத்து வரும் தங்காய் கலங்காம இருக்கும் ஐயோ சரியா தங்கமே கண்ணமார்கள் வளநாட்டுக்காரன் வார்த்தை சொல்ல பெருங்குடியான நத்தம் 1000 விளவருக்கு நீதியுள்ள காரணம் வல்லச்சமத்தன் என் கண்ணமார்கள் வல்லச்சமத்தனாக வளர்ந்து வந்தாரே ஆனால் கண்ட கனவுலே காரணம் விளங்குகிறவரை செய்கிறான் வல்லவனுக்கு உண்டு வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க ஆனைக்கும் கூட அரிசருக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல என் கண்ணமார்களுக்கு தானே நான் கண்ட கனவானவனுக்கு பத்தி என் கண்ட
கண்ணமாருக்கு ஆபத்து நேர்ந்தது போல நான் கனவு கண்டனே. நீங்க கண்ணமார்கள் வேட்டைக்கு போனவர்கள் வீடு வரமாட்டாங்களா? வருவாங்க இருங்க. நீங்க கண்டத கனவு கனவு உங்களை அம்மாவாரிய கத்தி கையில் எடுத்தாலும் கடப்போடு செய்வாங்க, எட்டி கையில் எடுத்தாலும் எதிர்த்து போடு செய்வார்கள். எவ்வளவு படையே வந்தாலும் எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய புறவி அண்ணமார்கள். அதுக்காக எனத்துக்கு நாங்க அழுகிறீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு நேரம் இருங்க. ஆனால் தங்காயி உங்க அண்ணமார் சாமிகள் வல்ல சமத்தாளி வளநாட்டு காராள மக்களுக்கு நானோ ஆபத்து வராதுன்னு சொல்றேன், நீ ஆபத்து வரும்னு சொல்றேன். உங்க அண்ணமார் சாமிகள் வீரமணக்காடு வேட்டைக்கு போகையிலே பட்டோரு கோட்டை வழங்கி மாஞ்ச அவடையில உனக்கு அடையாளமா வச்சுட்டு போனாங்க தங்காயி. உண்மைதான், சந்தேகம் எனக்கு. அதை போய் பார்க்கலாமா? சரியா? உண்மைதான். வேட்டைக்கு போகும்போது எனக்கு அடையாளம் வச்சுட்டு போனாங்க. ஆமா, அந்த அடையாளம் அப்படியே இருந்தாலும் கண்ணமாறு அரண்மனை வந்து சேர்ந்து விடுவோம். ஆபத்து வராது. அந்த அரண்மனையிலே ஏதாவது மாறி இருக்கிறது உண்மையானா? அண்ணமார்களுக்கு ஆபத்து. நீ ஆபத்து காண்பேனா? நீங்க படிக்கணும்னு சொல்ல பார்க்கலாமா? சரி, எங்க ரங்கம் தனிமையிலானே கோட மண்டகம் மன்னமா அடையாளம் வச்ச இடத்துக்கு சரி பெண்களோடு சரி எங்க சங்கம் தானி ஆமா சாமி ராணி பேரியா ஆமா